Hello students, நம்ம ஆல்ரெடி டி வேர்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதோட கொஷின் ஆன்சர்ஸ் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் ரைட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மிஸ்ஸு ஒரு கொஷின் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட நோட்டில் எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாடலுக்காக ஃபஸ்ட்டு கொஷின் ரைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு உள்ளது எல்லாமே மிஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியாக சென்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ்ஸு ஃபஸ்ட் கொஷின் உங்களோட நோட்டில் ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே தான் அதே மாடலில் நீங்களும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்னுன்னு போட்டு விச் பார்ட் ஆஃப் த எர்த் வேர் கவர்டு பை ஃபாரஸ்ட் லாங் ஆகோ, எந்த பார்ட்டாக நம்ம எர்த்தில் எந்த பகுதி காட்டுனால ரொம்ப கவர்டு ஆகிருக்கு, ரொம்ப லாங் ஆகோ, ரொம்ப வருஷமா அப்படின்னு பார்த்தோன்னா த ஆன்சர்னு போட்டு ஏஎன்எஸ்னு ஆன்சர்னு நெக்ஸ்ட் லைனில் போட்டுட்டு எழுதுகிறப்போ ஒவ்வொரு லைன் லீவ் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஓகேங்களா? த ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப், vast areas of Africa and Asia and all of the warm parts of South America were covered by forest long ago. So next question வந்துட்டு மிஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயை பார்த்து ஃபோட்டோ காப்பியை பார்த்து ரீட் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்து உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எப்படி ஃபர்ஸ்ட் கொஷின் மாடுலேஷன் எழுதுறீங்களோ அதே மாடுலேஷனில் எழுதணும். ஓகேங்களா? செகண்ட் கொஷின், வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the dip ஆன்சர்னு சொல்லிட்டு எழுதிட்டு the disappearance of forest due to human inventions is called deforestation. நம்ம பண்ணுற இன்வென்ஷன்ஸ், ஹியூமன்னா யார்? மனிதர்கள். நம்மளால் ஏற்படுற அந்த இன்வென்ஷன்ஸ்னால நம்மளோட ஹியூமன் பீயிங் இன்வென்ஷன், நம்மளோட கண்டுபிடிப்புனால காடுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டீஃபாரஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் கொஷின், which area contains the largest rainforest of the world? எந்த ஏரியா ரெயின் ஃபாரஸ்ட் ஆகிற ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்னு வேர்ல்டில் பார்த்தோம். இதான் தேர்ட் கொஷின். இதோட ஆன்சர் வந்துட்டு த அமேசான் பேசின் contains the largest rainforest of the world. அமேசானில் பேசின் அதான் என்னது? லார்ஜஸ்ட் ரெயின்-ஃபாரஸ்ட், உலகத்திலே இருக்கிற லார்ஜஸ்ட் ரெயின்-ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், ஒய் ஆர் ரெயின்-ஃபாரஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஸோ அதோட ஆன்சர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கோங்க. ரெயின்-ஃபாரஸ்ட் contain more species of plants and animals than any other land habitat. They generate their own climate and prevent soil erosion. Hence they are very important. ரெயின் ஃபாரஸ்ட் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஃபோர்த் கொஷின். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே நல்லா க்ரோ ஆகுது, அதாவது நேச்சுரலாக க்ரோ ஆகுது. அப்படின்னா நம்மளாவே வாட்டர் ஊற்றி நம்ம ஃபாரஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளர்ப்போமா? இருக்காது. வீட்டில் தான் தண்ணி ஊற்றி வளர்ப்போம். ஸோ அங்கே அந்த மாதிரி பிளேசஸில் ஃபாரஸ்ட்லாம் மழை பெஞ்சாதான் இருக்கும். அந்த மாதிரி நேச்சுரலாக பெய்கிற அந்த விஷயத்தை தான், அந்த விஷயங்கள் அந்த மாதிரி வளர அந்த பிளேஸை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தே ஜென்ரேட் தேர் ஓன் கிளைமேட், அதுக்குன்னு கிளைமேட் வரும். ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், அதுவும் இல்லாமல் சாயில் எரோஷன், நிலநடுக்கம் இதிலிருந்துலாம் தடுக்கிறதுனால ஹென்ஸ் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின், வாட் இஸ் லாகிங்? ஒய் இஸ் இட் த்ரெட் டு ஃபாரஸ்ட்? அதோட ஆன்சர், cutting down trees of forest for timber is known as logging. It is threat to forest because vast areas of coniferous forests are disappearing because of logging. அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரீஸ் இதெல்லாமே கட் பண்ணி பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ட்ரீஸ் எல்லாமே கட் ஆகிறதுனால அந்த இதை வச்சு நம்ம வுட்டெல்லாம் ரெடி பண்ணுறோம். அதை தான் நான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லாகிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதனால் என்ன த்ரெட் ஃபாரஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு கோனிஃபியரஸ்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி மரமே கிடைக்காது. அந்த மாதிரி இந்த மரம் இவ்வளோ தான் இருக்குங்கிறப்போ அந்த மரத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த மரம் திரும்ப முளைக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இதனால தான் அதோட த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், why should we ban the trade of ivory? எதுக்காக நம்ம பேன் பண்ணுறோம்? ஐவோரின்னு என்னது? யானையோட தந்தம். அதை எதுக்காக நம்ம பேன் பண்ணுறோம்? இந்த மாதிரி வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறோம் அப்படின்னா, we should ban the trade of ivory to protect elephants. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி தந்தம் வந்து விற்கக்கூடாது, வணிகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுறதுனால எலிஃபென்ட்ஸை கொல்றது ஸ்டாப் ஆகுது. அதனால தான் நம்ம அதை பேன் பண்ணுறோம்.
7th question, what was child done to save the pine trees? எதுக்காக நம்ம பைன் ட்ரீஸை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே சைல்டுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே சைல்டு அப்படிங்கிறது சைல்டு ஹேஸ் கிளாசிஃபைட் த பைன் ட்ரீஸ். இது ஒன் ஆஃப் அ பைன் ட்ரீஸோட ஒரு நேம் தான். இது வந்து நேஷ்னல் மோனமெண்ட்ஸ் மீன்ஸ் நினைவு சின்னங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பைன் ட்ரீஸ். ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம அதை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th question, why is it important for man to have plants and animals around him? எதுக்காக மேன் வந்து அவங்கள சுற்றி பிளான்ஸும் அனிமல்ஸும் வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் important for man to have plants and animals around him because nature needs a balance. எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு நேச்சர் இயற்கை அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பேலன்ஸாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் செடி கொடி அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்மளுக்கு செடி இதெல்லாமே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுலேருந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எதுவும் இருந்தால் அதுலேருந்து நம்மளால் சாப்பிட முடியும். அனிமல்ஸ் அதுனா கவ் மில்க் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ எல்லாமே அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.